இளம் தலைவரை அறிமுகப்படுத்தி துணை முதல்வராக்கியிருக்கின்றார்கள். 4 புதிய அமைச்சர்கள் புதிதாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் சாமானிய மக்களுக்கு அரசு நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இந்த அரசுக்கு துணையாக இருப்பார். உதயநிதி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது விமர்சனமும் சேர்ந்தே வருது. குறிப்பா வாரிசு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சேர்ந்து வர்றதை இங்க இந்தியாவில் எந்த பதவி பிரமாணம் எந்த பதவி கொடுத்ததுக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்குன்னு ஒன்றே சொல்லுங்களா? பாரத பிரதமருக்கு விமர்சனம் இல்லையா? முதலமைச்சருக்கு விமர்சனம் இல்லையா? விமர்சனம் பண்ணுவாங்க. அதான அரசியல். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை அப்படியே குறை நிறைகளை சுட்டி காட்டும் போதுதான் அது மக்களுக்கு நன்மையான காரியம் தானே. அதனால குறை சொல்றாங்கன்னா குறை சொல்றதுக்கு எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதன் மேல குறை சொல்றாங்க. வேகமா செயல்படுறாங்க. இல்லை இப்போ இன்னைக்கு செஸ் ஒலிம்பியா உலகத்திலேயே நம்ம எந்த ஊர்ல நடந்து மகாபலிபுரத்தில் நடந்து எவ்வளவு இதா நடந்து இப்ப அந்த பாருங்க உலக அளவில் இளைஞர்களும் இளம் பெண்களும் 2 பேரும் நம்ம தான் ஜெயிச்சோம். அப்போ ஒரு விளையாட்டுத்துறைக்கு ஒரு இளம் ரத்தம் பாய்ஞ்ச உடனே எவ்வளவு பேர் வராங்க. இப்போ ஒலிம்பிக்கில் எவ்வளவு பேர் போறாங்க, ஒலிம்பிக்கில் எவ்வளவு பேர் போறாங்க. அதனால அது வரவேற்கத்தக்கது. பொதுமக்கள், சாமானிய மக்கள், இளைஞர்கள்லாம் ரொம்ப வரவேற்காங்க. நன்றி.